கடந்த மே மாதம் 31ஆம் தேதி கோலாலம்பூர் புக்கிட் டமான்சாராவில் உள்ள ஒரு குடியிருப்பில் 30 ஆடம்பர கை கடிகாரங்களுடன் 20,000 வெள்ளி மதிப்புள்ள நகைகளும் ரொக்க பணமும் காணவில்லை என்று ஒரு தொழிலதிபர் பிரிக்ஃபீல்ட்ஸ் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். இது தொடர்பாக ஜூன் 6ஆம் தேதி வெளிநாட்டு பிரஜைகளான 20 மற்றும் 22 வயது மதிக்கத்தக்க ஆடவர்களை போலீசார் கைது செய்ததோடு போலி பதிவு எண் கொண்ட ஒரு வாகனத்தையும் பறிமுதல் செய்துள்ளதாக கோலாலம்பூர் காவல் நிலையத்தின் தலைமை அதிகாரி டாக்டர் ரூஸ்டி முகமது இசா தெரிவித்தார். கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து கடந்த ஜூன் 9ஆம் தேதி அன்று இச்சம்பவத்திற்கு தொடர்புடையதாக கருதப்படும் ஒரு உள்ளூர் பெண்ணையும் மேலும் 3 வெளிநாட்டு பிரஜைகளையும் போலீசார் கைது செய்தனர். இன்னொரு உள்ளூர் பெண்ணையும் போலீசார் ஜூன் 11ஆம் தேதி கைது செய்தனர். கைது செய்தவர்களிடமிருந்து 1.5 மில்லியன் மதிப்புள்ள கை கடிகாரங்களும் 2.5 மில்லியன் மதிப்புள்ள நகைகளும் 4,550 வெள்ளி ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்டவற்றின் மொத்த மதிப்பு 40,04,550 வெள்ளி அடங்கும் என்று டாக்டர் ரூஸ்டி தெரிவித்தார். ஜூன் 14ஆம் தேதி மேலும் ஒருவர் தாய்லாந்து குடிநுழைவுத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். ஒருவரின் சமூக ஊடக பக்கத்தில் தகாத உள்ளடக்கம் தோன்றுவதை தடுக்க சந்தேகத்திற்கு இடமான இணைப்புகளை கிளிக் செய்ய வேண்டாம் என்று தகவல் தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங் கேட்டுக்கொண்டுள்ளார். சமூக ஊடக பயனர்கள் நபர்களின் நடத்தை, தொடர்புடைய உள்ளடக்கம், இடுகைகள், அளவீடுகள் மற்றும் பயனர் உடனான உறவுகளை கண்காணிக்க பயன்படுத்தப்படும் அல்காரிதம்கள் பற்றி அறிந்திருக்க வேண்டும் என்று தியோ குறிப்பிட்டார். ஒரு நபரின் ஃபேஸ்புக் பக்கத்தில் மீண்டும் மீண்டும் ஆபாச படங்கள் வருவதை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்று நோர்டின் கேட்டிருந்த கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். ஸ்லாங்கூர் FC வீரர் ஃபைசால் அப்துல் ஹலீம் மீது மே 5ஆம் தேதி நிகழ்ந்த ஆசிட் வீச்சு சம்பவம் தொடர்பாக போலீசார் தங்கள் விசாரணையை துரிதப்படுத்துமாறு இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா இயோ வலியுறுத்தியுள்ளார். ஸ்லாங்கூர் சுல்தான் சராஃபுடின் இட்ரிஷா நேற்று மலேசிய கால்பந்து லீக் அமைப்பு ஸ்லாங்கூர் FCக்கு அதிகமான மற்றும் நியாயமற்ற அபராதங்களை விதித்ததற்காக கோபத்தையும் ஏமாற்றத்தையும் வெளிப்படுத்திய பின்னர் ஹன்னா இயோ இதனை தெரிவித்தார். கடந்த மாதம் ஜோகூர் டாருல் தாசிமுக்கு எதிரான அறக்கட்டளை போட்டியிலிருந்து ஸ்லாங்கூர் FC வெளியேறியதால் கிளப் 1 லட்சம் வெள்ளி அபராதம் விதித்ததோடு 3 புள்ளிகளை கைப்பற்றியது என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளின் செயல்பாடுகளை அதிகமாக கண்காணித்து பதிவு செய்வதன் மூலம் அவர்களை துன்புறுத்த ஆளும் கட்சிகள் காவல்துறையை பயன்படுத்துகின்றன என்று துவான் இப்ராஹிம் துவான்மான் குற்றம் சாட்டியுள்ளார். ஜூலை 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் சுங்கை பக்காப் உள்ளிட்ட தேர்தல் பிரச்சாரங்களில் பாதுகாப்பு குழுக்களை தவறாக பயன்படுத்தியதாக புகார்கள் வந்துள்ளதாக பாஸ் கட்சியின் துணை தலைவருமான அவர் கூறினார். சராமாக்களை பதிவு செய்ய பல காவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. நடவடிக்கை மைய அறைகளில் கூட பதிவுகள் செய்யப்படுகின்றன என்று அவர் தெரிவித்தார். இது அரசியல் நடவடிக்கைகளை ஒழுங்கமைப்பதற்கான நமது அடிப்படை உரிமையை மீறுகிறது என்றும் தேவைக்கு அதிகமாக கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சுங்கை பக்காப் சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஒற்றுமை அரசு வேட்பாளரின் பிரச்சாரத்திற்கு உதவுவதற்காக பயன்படுத்தப்படும் அம்னோ தேர்தல் இயந்திரம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்று அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் டதஸ்ரீ அமாட் மஸ்லாங் தெரிவித்துள்ளார். பெர்லிஸ், கெடா மற்றும் பேரா மாநிலங்களில் வாடகை வீடுகளில் தங்கியிருக்கும் பல உறுப்பினர்களும் உள்ளனர். எந்த ஒரு இடைத்தேர்தலுக்கும் இது வழக்கமான நடைமுறைதான் என்றாலும் அம்னோ தேர்தல் எந்திரத்தின் அர்ப்பணிப்பு மிகவும் தெளிவாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சிகளை துன்புறுத்த ஆளும் கட்சிகள் காவல்துறையை பயன்படுத்துகின்றன என்று பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் கூறியுள்ள குற்றச்சாட்டுக்கு போலீஸை வெறுமனே விமர்சிக்க முடியாது என்று RSN ராயர் பதிலடி கொடுத்துள்ளார். ஒவ்வொரு முறையும் பிரச்சாரம் செய்யும் போது அல்லது ஒரு தொகுதிக்கு செல்லும் போது தங்களின் அமைதியை சீர்குலைக்கவோ அல்லது தங்களை அச்சுறுத்தவோ அரசாங்கம் காவல்துறையை அனுப்புகிறது என்று எதிர்க்கட்சியினர் கூறும் குற்றச்சாட்டு அர்த்தமற்றது என்று RSN ராயர் குறிப்பிட்டுள்ளார். எனவே போலீஸை வெறுமனே விமர்சிக்க முடியாது என்று தீர்ப்பளிக்குமாறு சபாநாயகரை தாம் கேட்டுக்கொள்வதாகவும் அவர்கள் தங்கள் வேலையை மட்டுமே செய்கிறார்கள் என்றும் ராயர் கூறினார்.
மூவார் நாடாளுமன்றத்திற்கு ஒதுக்கப்பட்ட 20 மில்லியன் நிதி ஓர் ஆண்டு ஆகியும் இன்னும் கொடுக்கப்படாமல் மடானி அரசு இழுபறி செய்வதால் தாம் மூவாரிலிருந்து நாடாளுமன்றத்தை நோக்கி பாத யாத்திரை செய்யவிருப்பதாக மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சையத் சாதிக் சையத் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். மூவாரிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு சுமார் 200 கிலோமீட்டர் பாத யாத்திரை மேற்கொள்வதால் தன்னுடன் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அழைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மடானி அரசாங்கத்திடம் 3 முறை மூவார் நாடாளுமன்றத்திற்கான நிதி கோரிக்கையை முன்வைத்தும் எந்த ஒரு பதிலும் தெரிவிக்காமல் தமது சொந்த பணத்தில் மக்கள் நலப்பணிகளை மேற்கொள்வதால் தாம் இம்முடிவை எடுத்துள்ளதாக சையத் சாதிக் சையத் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். தமது பாத யாத்திரைக்காக லங்கா மூவார் என தலைப்பையும் அவர் வெளியிட்டுள்ளார். தன்னுடன் பரிகாத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்தால் லங்கா மூவார் திட்டம் வெற்றி அடையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பினாங்கு சுங்கைப்பக்காப் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு ஏறக்குறைய இன்னும் ஒரு வாரமே எஞ்சியிருக்கும் நிலையில் பக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளரை ஆதரித்து அரசியல் கட்சிகளும் அரசு சாரா அமைப்புகளும் மேற்கொண்டு வரும் அனல் பறக்கும் பிரச்சாரம் சூடு பிடித்துள்ளது. வேட்புமனு தாக்கல் முடிவுற்ற நாளிலிருந்து நிபம் தபால் நாடாளுமன்றத்தை உள்ளடக்கிய சுங்கைப்பக்காப் சட்டமன்ற தொகுதியில் PKR, அம்னோ, மாசிசா, அமானா போன்ற பக்கத்தான் உறுப்பு கட்சிகளும் IPF போன்ற ஆதரவு கட்சிகளும் தங்களின் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றன. மலேசிய அரிமா சங்கத்தின் சார்பில் அதன் தலைவர் ஓம்ஸ்பா தியாகராஜன் ஏற்பாட்டில் இந்திய மக்களுக்கான நிகழ்வுகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்தியர்கள் அதிகமாக வாழும் இடங்கள், குறிப்பாக குடியிருப்பு பகுதிகளில் பல்வேறு சமூக நல நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. அரிமா இயக்கத்தின் சார்பில் அனைத்து நிகழ்வுகளையும் முன்னின்று ஏற்பாடு செய்து நடத்தி வருகிறார் கல்வி அமைச்சின் சிறப்பு அதிகாரி என் மண் என் மக்கள் தியாகராஜ் சங்கர நாராயணன். சிம்பாங் அம்பாட் வட்டாரத்தில் வசிக்கும் இந்திய வாக்காளர்களின் ஆதரவு பக்கத்தான் ஹராப்பான் பக்கம் திரும்பி இருப்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது என்று அவர் தெரிவித்தார். மேலும் பெரியவர்கள் உட்பட இளைஞர்களின் வாக்குகளையும் பெறுவதற்கு ஏற்றவாறு பல்வேறு நிகழ்வுகளையும் தொடர்ந்து நடத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். பக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளரை ஆதரித்து IPF கட்சியும் தமது தொண்டர்களுடன் சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறது. மேலும் மற்ற மாநிலங்களின் கட்சி தலைவர்களும் களம் இறங்கி பக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து குடியிருப்பு பகுதிகள், கிராமங்கள், தோட்டப்புறங்களுக்கும் சென்று ஆதரவு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர். சுங்கைப்பக்காப் சட்டமன்ற தொகுதியில் பக்கத்தான் ஹராப்பானுக்கும் பரிகாத்தானுக்கும் ஏற்பட்டுள்ள நேரடி போட்டியை எதிர்கொள்வதற்காக வேட்பாளர்கள் மட்டுமின்றி கடந்த ஒரு வார காலமாக அமைச்சர்களும் முற்றுகையிட்டு பிரச்சாரங்களில் கலந்து கொண்டு வருகின்றனர். தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய், உண்மையின் வாசமாய், மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆகச் சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.